ஹலோ கைஸ், ஐம் மருன். 1911ஆம் ஆண்டு ஒரு ஜியாலஜிஸ்ட் அண்டார்டிகால ரத்த நீர்வீழ்ச்சியை பிளட் ரெட் கலர் வாட்டர் ஃபாலை கண்டுபிடிச்சிருக்காரு. அண்டார்டிகாவின் ஃப்ரீசிங் கோல்டு டெம்பரேச்சர் காரணமா வாட்டர் ஃப்ரீஸ் ஆகிவிடும். ஆனா இந்த வாட்டர் ஃபால் -19 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர்லையும் லிக்விட் ஸ்டேட்ல ஃப்ளோ ஆகுது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரத்த நீர்வீழ்ச்சி பிளட் ரெட் கலர் வாட்டர் ஃபாலுக்கு அடியில 400 மீட்டர் ஆழத்துல பழமையான லேக் ஒன்று இருந்திருக்கு. அந்த லேக் சுமார் 50 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு கடல் நீர் இந்த நிலப்பரப்புக்குள்ள என்ட்ராகும் போது பனிப்பாறைகள் இதை அப்படியே கவர் பண்ணிருச்சு. சன்லைட் மற்றும் ஆக்சிஜன் இல்லாம இது அப்படியே இருந்திருக்கு. பாறைகள் மீது உரசும் போது அதிக அளவுல அயன் ஓர் இந்த லேக்ல உள்ள வாட்டர்ல மிக்ஸ் ஆகுது. அயன் சால்ட் வாட்டர் பனிப்பாறைகள்ல உள்ள கிராக் வழியாக வெளிவரும் போது அவுட் சைட்ல இருக்கக்கூடிய ஏருடன் கான்டாக்ட் ஆகுது. அதனால அயன் ஆக்சைடா மாறுது. அயன் ரெஸ்ட் ஆகும் போது எப்படி ரெட் கலரா மாறுதோ அதே மாதிரி இந்த வாட்டர் ஃபால் பிளட் ரெட் கலரா மாறுது. இதுதான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் அப்படின்ட்டும். சூரிய ஒளி மற்றும் ஆக்சிஜன் இல்லாத இந்த இடத்துல மைக்ரோ ஆர்கானிசம் உயிர் வாழுது அப்படின்னு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அப்டேட் நீங்க பார்க்கணும், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.